வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வெனிசுவேலா ஜெட் விமானங்கள் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது பறந்தால் அவை சுட்டு வீழ்த்தப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 2 நாட்களில் இரண்டாவது முறையாக தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு அமெரிக்க கப்பலுக்கு அருகில் வெனிசுவேலா ராணுவ விமானங்கள் பறந்ததை அடுத்து ஜனாதிபதியின் எச்சரிக்கை வந்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு அமெரிக்க போர் அமைச்சு என்று ட்ரம்ப் பெயர் மாற்றம் செய்து 24 மணி நேரத்திற்குள் இந்த தாக்குதல் எச்சரிக்கை வருகின்றது. அதுவும் கரீபியன் பகுதியில் அமெரிக்கா மிகப்பெரிய படை குவிப்பை நடத்தியுள்ளது. இதுதான் ட்ரம்பின் முதலாவது போராகவும் மாறலாம். அப்படி நடந்தால் போர் அமைச்சு என்ற பெயர் நன்கு பொருந்தலாம். ஒரு கடத்தல் குழுவால் இயக்கப்பட்டு வெனிசுவேலாவிலிருந்து போதைப்பொருள் கொண்டு சென்ற கப்பல் என்று கூறி ஒரு கப்பல் மீதான அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியது. கப்பலில் இருந்து 11 பேர் கொல்லப்பட்டனர் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோ தனது நாட்டை பற்றிய அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் உண்மை அல்ல என்றும் நாடுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் ஒரு ராணுவ மோதலை நியாயப்படுத்தாது என்றும் கூறியுள்ளார். வெனிசுவேலா எப்போதும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளது, ஆனால் நாங்கள் மரியாதை கோருகிறோம் என்று அவர் மேலும் கூறினார். ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் ட்ரம்பிடம் கேட்டபோது வெனிசுவேலா போர் விமானங்கள் மீண்டும் அமெரிக்க கப்பல்கள் மீது பறந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டதற்கு ட்ரம்ப் கொடுத்த பதில்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என்பது. ட்ரம்ப் தனது அருகில் நின்ற அமெரிக்க ராணுவ ஜெனரலிடம் நிலைமை மோசமடைந்தால் தான் விரும்பியதை செய்ய முடியும் என்று கூறினார். ஜனவரியில் பதவிக்கு திரும்பியதிலிருந்து லத்தீன் அமெரிக்காவில் போதைப்பொருள் கடத்தல் எதிர்ப்பு முயற்சிகளை ட்ரம்ப் தொடர்ந்து தீவிரப்படுத்தியுள்ளார். ராணுவ அச்சுறுத்தல் மூலம் அமெரிக்க ஆட்சி மாற்றத்தை நாடுவதாக மடூரோ குற்றம் சாட்டியுள்ளார். அதை குறித்து ட்ரம்பிடம் கேட்டபோது நாங்கள் அந்த நாட்டின் ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசவில்லை என்று கூறினார். ஆனால் வெனிசுவேலாவில் மிகவும் விசித்திரமான தேர்தல் ஒன்று நடந்ததாக குறிப்பிட்டார். ஜனவரியில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் மடூரோ தனது 3வது பதவி காலத்திற்கு பதவியேற்றார். வெனிசுவேலாவில் இருந்து அமெரிக்காவுக்குள் போதைப்பொருள் குவிந்து வருவதாகவும் அமெரிக்காவில் தீவிரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டு கடத்தல் குழு ட்ரென்டி அரகுவாவின் உறுப்பினர்கள் அங்கு வசிப்பதாகவும் ட்ரம்ப் தொடர்ந்து கூறினார். வெனிசுவேலா இப்போது கடலில் அமெரிக்க படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. தெற்கு கரிபியனில் தனது படைகளை பலப்படுத்த அமெரிக்க ராணுவம் நகர்ந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கூடுதல் கடற்படை கப்பல்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கடற்படையினர் மற்றும் மாலுமிகளை நிறுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகை அந்த பகுதிக்கு 10 F-35 போர் விமானங்களை அனுப்புவதாக கூறியது. கரீபியனில் ராணுவ சொத்துக்களை குவிப்பது குறித்து கேட்டபோது ட்ரம்ப் கூறிய பதில் அது வலிமையானது என்று நான் நினைக்கின்றேன். போதைப் பொருட்களுக்கு எதிராக நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். போதைப் பொருள் எங்கள் மக்களை கொல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்றார். ட்ரம்ப் மடூரோவை நீண்ட காலமாக விமர்சிப்பவர். மேலும் மடூரோ கைது செய்யப்படுவதற்கு வழிவகுக்கும் தகவல்களுக்கு வெகுமதியை ஆகஸ்ட் மாதம் $50 மில்லியன் என்று இரட்டிப்பாக்கினார். மடூரோ உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவர் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் பதவியேற்ற முதல் பதவி காலத்தில் அமெரிக்க அரசாங்கம் மடூரோ மற்றும் பிற உயர் பதவிகளில் உள்ள வெனிசுவேலா அதிகாரிகள் மீது போதைப்பொருள் தீவிரவாதம், ஊழல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு குற்றங்களை சுமத்தியது. மடூரோ முன்னர் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வரும் வாரங்களில் ராணுவம் மேலும் தாக்குதல்களை நடத்தும் என்று பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் மற்றும் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இருவரும் தெரிவித்தனர். வெனிசுவேலா விமானப்படையினர் 2 ஆயுதமேந்திய F-16 போர் விமானங்கள் வலிமையை காட்டும் விதமாக இப்பகுதியில் இருந்த ஒரு அமெரிக்க கடற்படை கப்பலுக்கு அருகே பறந்தன. இது வாஷிங்டனுக்கும் வெனிசுவேலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோவின் அரசாங்கத்திற்கும் இடையே பதட்டங்களை அதிகரித்தது. கரீபியனுக்கு அமெரிக்கா ஏன் போர்க்கப்பல்களை மற்றும் போர் விமானங்களை அனுப்புகிறது? ஜனாதிபதி ட்ரம்ப் ஜூலை மாதம் ஒரு ரகசிய உத்தரவில் கையெழுத்திட்டார். பென்டகோன் தனது நிர்வாகம் தீவிரவாத அமைப்புகள் என்று முத்திரை குத்திய சில லத்தீன் அமெரிக்க போதைப்பொருள் குழுக்களுக்கு எதிராக ராணுவ படையை பயன்படுத்த உத்தரவிட்டார். அதே நேரத்தில் வெனிசுவேலா குற்றவியல் குழு ஒரு தீவிரவாத அமைப்பு என்றும் மடூரோ அதன் தலைவர் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தது. விரைவில் பென்டகோன் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று கூறப்படுபவர்களை கண்காணிக்கவும் தாக்குவதற்கான இலக்குகளை தேர்ந்தெடுக்கவும் கப்பல்கள் மற்றும் விமானங்களில் ஒரு சிறிய படையணியை குவிக்க தொடங்கியது. அமெரிக்க கடற்படை நீண்ட காலமாக சர்வதேச கடலில் போதைப்பொருள் கடத்துவதாக சந்தேகிக்கப்படும் கப்பல்களை இடைமறித்து சோதனையிட்டு வருகின்றது. கரீபியனில் செவ்வாய்க்கிழமை கடத்தல் கப்பல் என்று கூறப்பட்டதன் மீது நேரடி தாக்குதல் அந்த பல தசாப்த கால அணுகுமுறையில் இருந்து பெரிய விலகல். பென்டகோன் இப்பகுதியில் எவ்வளவு ராணுவ படையை குவித்துள்ளது? ராணுவம் இதுவரை 8 போர்க்கப்பல்கள், பல கடற்படை P-8 கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் ஒரு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை பிராந்தியத்திற்கு அனுப்பியுள்ளது. பென்டகோன் படையின் நோக்கங்கள் மற்றும் இடங்கள் குறித்து சில விவரங்களை வழங்கியுள்ளது. USS சான் ஆண்டோனியோ, USS இவோஜிமா மற்றும் USS ஃபோர்ட் லாடர்டேல் கப்பல்கள் உட்பட 4500 மாலுமிகளை ஏற்றி சென்ற இவோஜிமா தாக்குதல் குழு வெள்ளிக்கிழமை புயர்டா ரிகோ அருகே சென்று கொண்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
2200 கடற்படையினரை கொண்ட 22வது மெரைன் யூனிட்டும் அங்கே அனுப்பப்பட்டது. 2 கடற்படை ஏவுகணை தாங்கி கப்பல்கள் யுஎஸ்எஸ் ஜேசன் டான்கம் மற்றும் யுஎஸ்எஸ் கிரேவ்லி தெற்கு கரீபியனில் இயங்குகின்றன. 2 போர்க்கப்பல்களும் சமீபத்தில் செங்கடலில் ஹவுதி இயக்கங்களுக்கு எதிரான தாக்குதலில் இருந்தன. தற்போது கிழக்கு பசிபிக் கடலில் உள்ள 3வது ஏவுகணை தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் சாம்சன் விரைவில் கரீபியனுக்கு அனுப்பப்படும் என்று ஒரு கடற்படை அதிகாரி கூறினார். கூடுதலாக வழிகாட்டப்பட்ட ஏவுகணை கப்பல் யுஎஸ்எஸ் லேக்கரி மற்றும் லிட்டோரல் போர் கப்பலான மினியோபாலிஸ் செயின்ட் பால் ஆகியவையும் கரீபியன் கடலில் இயங்குகின்றன. அதாவது ஒரு போருக்கு அனுப்பப்படும் கப்பல் தொகுதி போல பலம் வாய்ந்த கப்பல்கள் கரீபியன் கடலில் உள்ளன. இந்த போர் கப்பல்கள் ஆர்லிபர்க் வகுப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாங்கி கப்பல்கள். விமான ஏவுகணைகள் உட்பட பல ரக ஏவுகணைகளை கொண்டுள்ளன. அவை விமான எதிர்ப்பு மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போரை நடத்த முடியும். மேலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும். அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு ஆயுதமேந்திய போரில் பதிலடி கொடுப்பதாக மடுரோ எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ரூபியோ ட்ரம்பை கரீபியனில் ஒரு போருக்குள் இழுக்க முயற்சிக்கிறார் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கவனமாக இருங்கள், ரூபியோ உங்கள் கைகளை இரத்தத்தால் கரைப்படுத்த விரும்புகிறார் என்று கூறினார். மடுரோ அங்குள்ள சூழ்நிலையை விளக்கிய போது, கடந்த 100 ஆண்டுகளில் நமது கண்டத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் கடற்படை கட்டமைப்பை அமெரிக்கா இங்கு அனுப்பியுள்ளது. வெனிசுவேலாவை குறிவைத்து 1200 ஏவுகணைகளை கொண்டு 8 ராணுவ கப்பல்கள் வடிவில். வெனிசுவேலா ஜனாதிபதி தனது நாட்டை சுற்றி 4.5 மில்லியன் துருப்புக்களை நிறுத்துவதாக அறிவித்தார். நமது கடல், நமது வான்வெளிகள் மற்றும் நமது நிலங்களை எந்த ஒரு ஊடுருவல்களிலிருந்தும் பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ குவிப்பின் அளவு மடுரோவை ராணுவ நடவடிக்கை அல்லது பிற அழுத்தம் மூலம் பதவியிலிருந்து வெளியேற்றுவது ட்ரம்பின் உண்மையான இலக்காக இருக்கலாம் என்ற ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளரான கேரோலின் நீவிட்டிடம் சமீபத்தில் துருப்புக்களின் நகர்வுகள் குறித்தும் நிர்வாகம் வெனிசுவேலாவில் படைகளை நிலைநிறுத்துவது குறித்தும் கேட்கப்பட்டது. மடுரோவை சட்டவிரோதமானவர் என்று அவர் பதிலளித்தார். மடுரோ ஆட்சி வெனிசுவேலாவின் சட்டபூர்வமான அரசாங்கம் அல்ல, இது ஒரு போதைப்பொருள் தீவிரவாத குழு என்றார். இது ஒரு போராக மாறுமா? இல்லை என்று அடித்து கூற முடியாது. காரணம், இப்பகுதியில் கடந்த காலத்தில் அமெரிக்கா சில கடுமையான ராணுவ நடவடிக்கைகளை எடுத்தது. டிசம்பர் 1989 ஜனாதிபதி ஜோர்ஜ் H.W. புஷ்ஷின் நிர்வாகம் கரீபியன் பகுதியில் உள்ள பனாமா நாட்டை ராணுவ பலத்தால் ஆக்கிரமித்தது. அதன் வலிமையான தலைவர் மானுவல் நொகாரிகாவை கைது செய்ய 20,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க துருப்புக்களை அனுப்பியது. அதுதான் ஆபரேஷன் ஜஸ்கோஸ். அந்த போர் 1 மாதம், 1 வாரம் மற்றும் 4 நாட்கள் நடந்தது. 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி தொடங்கிய போர் 1990ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அமெரிக்க வெற்றியுடன் முடிவுக்கு வந்தது. இப்போது மடுரோ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு போலவே பனாமாவின் தலைவர் மானுவல் நொகாரிகா அமெரிக்காவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாகவே குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். நொகாரிகா 1992ஆம் ஆண்டு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு பனாமா நகரில் இருந்தார். ஆனால் தற்போது கரீபியனில் உள்ள அமெரிக்க படை வெனிசுவேலாவில் நிலப்படையெடுப்பை நடத்துவதற்கு சிறியதாக உள்ளது. ஆனால் அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை தளபதிகள் கூறிய போது, கமாண்டோக்குள் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை நடத்தலாம் அல்லது கடற்படை கப்பல்களில் இருந்து தாக்கலாம் அல்லது கொல்லலாம்.